இந்த மூன்றாவது டைமென்ஷன் இன்றைய இஸ்லாத்திலே மறக்கப்பட்டிருக்கிறது பூரணமாக. இது இஸ்லாமிய பாரம்பரியத்திலே இதை பேணுவதற்கும் இதை கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த விடயத்திலே மக்களை பயிற்றுவதற்கும் தான் தஸவ்வுஃப் என்று ஒன்று வெளியானது. சூஃபிசம் என்று தவறாக டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார்கள். ஏனென்றால் சூஃபிசம் என்பது இஸ்லாத்தில் இஸ்ம்ஸ் இல்லை. இஸ்லாம் doesn't consist of isms. There is no ism in Islam. ஆனால் அது ஒரு பாப்புலர் டிரான்ஸ்லேஷன் என்பதனால் நாங்கள் பாவிக்கிறோம். சூஃபிசம் அகீதாவுடைய உலமாக்கள் எவ்வாறு ஈமானுடைய விடயங்களை தெளிவுபடுத்துகின்றார்களோ, ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எவ்வாறு ஷரீஆவின் விடயங்களையும் ஹலாலையும் ஹராமையும் விளங்கப்படுத்துகின்றார்களோ, அதே போன்று சூஃபியாக்கள் என்பவர்கள் இஹ்சானுடைய வழியினை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதுதான் இஸ்லாமிய அறிவியல் பாரம்பரியம். அதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய அறிவியல் பாரம்பரியத்திலே இந்த மூன்று கலைகளும் அகீதா, ஃபிக்ஹ், தஸவ்வுஃப், இந்த மூன்று கலைகளும் அடிப்படை கலைகளாக கருதப்பட்டு வந்தன. அது இன்று நமது பார்வையிலே மறக்கப்பட்டதால், நமது நடைமுறையிலே இல்லாமற் போனதால், இந்த தேர்ட் டைமென்ஷன் நமது வாழ்க்கையிலே கரப்ஷன். அல்லாஹுவை எங்கும் காண்கின்ற ஒரு மனிதன், அந்த மனப்பக்குவத்திலே வாழ்கின்ற ஒரு மனிதன் ஒரு பொழுதும் களவு செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது, நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய முடியாது, மற்றவர்களை கண்டு அன்பு காட்டாமல் இறங்காமல் இருக்க முடியாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் அல்லாஹுவிலே வாழ்ந்து தன்னிலே அவன் செத்து மரணித்து ஃபனா என்று சூஃபியாக்கள் சொல்கின்றார்களே, நான் என்ற அந்த நிலையிலே இருந்து நான் என்பதை அறியாதவனாக மாறி ஒருவன் வாழுகின்ற பொழுது சத்தியத்தின்படி வாழ்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதன்படி வாழ்வான். அந்த வாழ்க்கை தான் ரமதானும் நமக்கு போதிக்கின்ற வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கையை வாழ தெரியாதவர்கள் வாழ பழகிக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பம்தான் இந்த மாதம். அதனால் தான் நோம்பின் மூலம் நீங்கள் தக்வாதாரிகள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை, ஆகிக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன். இதை அறிந்து நாங்கள் நல்லவர்களாக வாழ முயற்சிப்போமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உலக பல்கலைக்கழகங்கள் என்று கூறக்கூடிய எகிப்திலே இருக்கும் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், நிசாமியா பல்கலைக்கழகம், உந்தலூஸ், கொர்டோவா பல்கலைக்கழகம், ஸ்பெயினில் இருக்கின்ற கொர்டோவா பல்கலைக்கழகம், இப்படியான பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பெயர் பதித்த பல்கலைக்கழகங்கள். நீங்கள் இப்போது கட்டார் பல்கலைக்கழகத்தில் ஒரு பீடாதிபதியாக இருக்கின்றீர்கள். எமது நாட்டில் பிறந்து அந்த நாட்டிலே நீங்கள் ஒரு பீடாதிபதி. இப்போது வளர்ந்து வருகின்ற இளம் உலமாக்கள் அல்லது ஆய்வாளர்கள் இலங்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா என்று கூட சந்தேகப்படக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் எதிர்கால இலங்கை வாழ் இளம் அறிஞர்கள் உருவாவதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை இறுதியாக முத்தாய்ப்பாக வைத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும். மிகவும் கடினமான ஒரு கேள்வி. பல கூட்டங்கள் பல குழுக்கள் சேர்ந்து ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டிய விடயம். ஆனால் நான் உபதேசம் போன்று ஒரு நசீஹாவாக ஒன்றை கூறுகிறேன். விசேடமாக இஸ்லாமிய துறையிலே படிப்பவர்கள் மிகவும் திறந்த சிந்தனையுள்ளவர்களாகவும் தங்களது சமூகத்தின் பிரச்சனைகளை எவ்வாறு அவர்கள் தெரிந்திருக்கின்றார்களோ அதே போன்று தெரிந்திருந்தால், பெரும்பாலானவர்கள் அதிலும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவது குறைவு, அதே போன்று உலகத்திலே என்ன நடக்கின்றது, பல மனித சமுதாயங்களிலே என்ன நடக்கின்றது, எழுச்சி வீழ்ச்சி, இவைகளை பற்றி மிகவும் முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாத்தின் பாரம்பரியம் எது என்பதை தெரிந்திருப்பதோடு நவீன உலகில் முஸ்லிம்கள் என்னென்ன பிரச்சனைகளை மேற்கொள்கின்றார்கள் என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக உண்மை பேச தெரிந்திருக்க வேண்டும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவிலே சில லெக்சர்ஸ்களுக்காக நான் அழைக்கப்பட்டேன். வாஷிங்டனிலே இருக்கின்ற அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் இஸ்லாமிய மார்க்கத்தில் காதலை பற்றி என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி ஒரு லெக்சர். 2வது லெக்சர் விஸ்கான்சின் யூனிவர்சிட்டியில் இஸ்லாமும் ஜனநாயகமும் என்ற ஒரு தலைப்பில் பேச வேண்டப்பட்டேன். அப்போது நான் சொன்னேன், அமெரிக்கா ஜனநாயகத்தின் உச்சம் என்று இன்றைய உலகத்தில் கருதுகிறோம்.
அந்த சர்வகலாசாலையிலே நான் பேசும் பொழுது சொன்னேன், என்னை பொறுத்தவரை ஜனநாயகம் என்பது ஷிர்க். இஸ்லாமும் ஜனநாயகமும் ஒன்று சேர முடியாது. ஏனென்றால் ஜனநாயகம் மக்களுக்கு சட்டத்தை ஆக்கி நடைமுறைப்படுத்துகின்ற உரிமையை கொடுக்கின்றது. இஸ்லாம் அந்த உரிமையை அல்லாஹ்விற்கு மட்டுமே கொடுத்திருக்கின்றது. இரண்டாவது, ஜனநாயகத்திலே நம்பர் கேம். யாரோ ஒருவர் கூறியது போல 11 புத்திசாலிகள் தீர்மானித்த ஒரு தீர்மானத்தை 12 கழுதைகள் மாற்ற முடியும். இதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை என்று கூறி எனது பேச்சை முடித்ததன் பின் ஒரு பெண் பேராசிரியர் எழுந்து சொன்னார், உண்மையிலேயே நாங்கள் உங்களது கருத்தினை அப்ரிஷியேட் பண்ணுகிறோம். we don't accept this but we appreciate it. why? we know that you are telling the truth. இதை கூறிவிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பெரும்பாலான முஸ்லிம் அறிஞர்கள் பேராசிரியர்கள் அழைக்கப்படும் பொழுது விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ் ஆக நாங்கள் எதை கேட்க விரும்புகின்றோமோ, எது எங்களை ப்ளீஸ் பண்ணுமோ அதை சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அவர்கள் சொல்வது பொய் என்பது எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தின் கருத்து என்ன என்பது எங்களுக்கு தெரியும். எனவேதான் நீங்கள் இந்த உண்மை அட்டிடியூடை காட்டியதற்காக நாங்கள் மிகவும் நன்றி கூறுகிறோம் என்று கூறினார் அந்த பெண்மணி. உண்மை பேச பழக வேண்டும். ஏனென்றால் இலங்கையிலே ஒரு கதை, லண்டனிலே ஒரு கதை, அமெரிக்காவிலே இன்னும் ஒரு கதை கூற முடியாது. இலங்கையிலே ஒரு ஃபத்வா, இந்தியாவிலே இன்னும் ஒரு ஃபத்வா, சேம் அறிஞர் கொடுக்க முடியாது. இதன் காரணம் அறிவை தக்வாவிலே இருந்து பிரித்தது. அன்றைய உலமாக்கள் சொன்னார்கள், அல் தக்வா கப்லல் ஃபத்வா, ஃபத்வாவிற்கு முன் தக்வா. தக்வா இல்லாதவர்களிடம் ஃபத்வா கேட்டு போவதே இல்லை. இன்றைய அறிவு தேடலில் உள்ளவர்கள் மிகவும் முக்கியமாக நிறைந்த தக்வா உள்ளவர்களாக, உள தூய்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால், அந்த அடிப்படையில் அவர்களது தேடல்கள் அமையும் என்றால், அப்போதுதான் அவர்களது இல்மில் பரக்கத்திற்கும் அந்த இல்மின் மூலம் மற்றவர்கள் பயன் பெறுவார்கள். அந்த வகையில் இந்த மஸ்ஜிதினுடைய சிறப்புகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வழங்குவதற்காக நாம் இப்பொழுது மௌலவி அப்துல் காதர் பஹ்ஜி அவர்களை அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா கைரில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபி அஜ்மாயின். அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத்தையும் எங்கள் ஷேக் நாயகம் அவர்களது துஆ பேரையும் ஆதரவு வைத்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வுலகத்திலே முஸ்லிமாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் முஸ்லிமாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டும் பிரியும் தருவாயிலே விசுவாசம் கொண்ட ஒரு முஸ்லிமாகவே மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். இத்தகைய இறை விசுவாசத்தை உள்ளத்திலே உண்டாக்கி இறை நம்பிக்கையுடனும் வழிபாட்டுடனும் ஒவ்வொரு முரீதீன்களும் முஹிப்பீன்களும் வாழ்வதற்கு வழிவகுத்து தரும் களமாக அமைந்து விடுவது சங்கைக்குரிய எங்கள் மஷாயிமாரினாலே ஸ்தாபிக்கப்பட்ட எங்களது காதிரியத்துன் நபவியா தரிகா. இத்தரிகாவின் இறை இல்லங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அவைகளில் நடைபெறுகின்ற வணக்க வழிபாடுகள் பல்வேறுபட்டதாக இருக்கும். இவ்வில்லங்களிலே நடைபெறும் வணக்க வழிபாடுகள் 3 பங்குகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. ஒன்று நாளாந்த வணக்க வழிபாடு, இரண்டாவது வாராந்த வணக்க வழிபாடு, மூன்றாவதாக வருடாந்த வணக்க வழிபாடுகள். இப்படி 3ஆக அது அங்கே பங்கு பிரிக்கப்பட்டிருக்கின்றது. நாளாந்த வணக்க வழிபாடுகள் என்று சொல்லுகின்ற போது நாம் எல்லா நாட்களிலும் சுபஹுடைய சுன்னது தொழுததுக்கு பின்னால் அங்கே தஸ்பியாத்துகளை முடித்ததுக்கு பின்னால் தான் அங்கே சுபஹுடைய ஜமாத்து அங்கே நடைபெறுகின்றது. அதே போன்று இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டிய பாங்கு ஒழிக்கப்பட்டதும் அங்கே ஹத்தாது ராத்தீபி ஓதியதுக்கு பின்னால் அங்கே இஷா தொழுகை நடாத்தப்படுகின்றது. நாளாந்தம் அங்கே இது காலை பொழுதிலே சூரிய உதயத்துக்கு பின்னால் ஹிஸ்பு மஜ்லிஸ் அங்கே நடைபெறுகின்றது. இதே போன்று இது ரமதானுடைய காலத்திலே லுஹர் தொழுகைக்கு பின்னால் இது நடைபெறுகின்றது. இவ்வாறு நாளாந்த வணக்க வழிபாடு அமைய பெற்றிருக்கின்றது. இதே போன்று நாங்கள் வாராந்த வணக்க வழிபாடுகளாக எங்களுக்கு அமைத்து தந்திருப்பது என்னவெனில், அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே பின்னேரம் திங்கட்கிழமை இரவிலே சிறார்களை கொண்டு அத்தாஸ் ராத்தீபு என்ற ஒரு ராத்தீபு மஜ்லிஸ் இங்கே மிகவும் சிறப்பான முறையிலே சிறார்களுக்கு என்று அது அங்கே வாலிபர்களாலே நடாத்தப்பட்டு வருகின்றது. இதே போன்றுதான் அங்கே
வியாழக்கிழமை இரவாகிவிட்டால் அங்கே பலாய் முசீபத்துகள், பேராபத்துகள், நோய் நொம்பலங்கள், இன்னொரு இன்னல்கள் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு வேண்டி முகமாக அங்கே ஜிக்ர் செய்து அங்கே இறைஞ்சு கண்ட ஒரு மஜ்லிஸாக அஹதல் ராத்தீப் அங்கே நடைபெறுகின்றது. இதே போன்ற வருடாந்த ஔராதுகளை நாம் எடுத்துக்கொண்டால் இங்கே அமைய பெற்ற பெருநாளுடைய இரவை நாம் எவ்வாறு கழிக்கின்றோம் என்பதனை பற்றி நாம் அங்கே சொல்லுகின்ற போது, பெருநாள் இரவு ஆகிவிட்டால் அன்றைய இரவு 9 மணி அளவிலே இஷாவுக்காக வேண்டி பாங்கு ஒலிக்கப்படும். அதற்கு பின்னால் ஹத்தாத் ராத்தீப் ஆரம்பமாகி இஷாவுடைய தொழுகையை முடிந்து குர்ஆனுடைய மஜ்லிஸும் அங்கே ஓதப்பட்டு அஹ்தல் ராத்தீப் அங்கே தவாம் செய்து சஹருடைய துவா, நீண்ட துவாவும் ஓதியப்பட்டதுக்கு பின்னால் அங்கே பாங்கு ஒலிக்கப்பட்டதுக்கு பின்னால் விசேஷமாக அங்கே 3 பேரிச்சம்பழங்கள் அங்கே தேன் பானியுடன் சீனியும் கலந்து ஒருவருக்கு 3 வீதமாக அங்கே வழங்கப்பட்டு எல்லோரும் இந்த இடத்திலே இருந்து கலைந்து செல்லுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளாகும். இப்படியான இன்னொரு ஔராதுகளை எங்களது மஷாயிமார்கள் எங்களது இருலோக வாழ்க்கையின் ஏடேற்றத்துக்காக எங்களுக்கு அங்கே அமைத்து தந்திருக்கின்றார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியான நல்ல காரியங்களை எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடந்து இருலோகத்திலும் சீதேவியாளர்களாக வாழ்ந்து மறைப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து இந்த கிராமத்திற்கு பாரம்பரியமான ஒரு நிகழ்வாக இருப்பதுதான் மல்வானை காதிரியத்துல் நபவியா தரீகாவின் கசீதா குழுவினர்கள் வழங்குகின்ற கசீதா. கொண்டிருக்கின்ற இந்த கசீதா மல்வானை காதிரியத்துன் நபவியா தரீகாவின் கசீதா குழுவினர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கசீதா இந்த கிராமத்தினுடைய பாரம்பரியங்களில் முஸ்லிம்களுடைய கலாச்சார நிகழ்வுகளில் ஒன்றாக இது பிரதிபலிக்கின்றது. இந்த அளவிலே இன்றைய எமது ரமலான் வசந்தத்தின் சிறப்பு நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொண்டு இங்கிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய ரமலானின் இஃப்தார் நேரடி நிகழ்ச்சிகள் கஹட்டோவிட்ட முஹியத்தீன் ஜுமா பள்ளிவாயிலில் இருந்து இன்று மாலை 6:15 முதல் 6:45 வரை ஒலிபரப்பாக நேரடி அஞ்சல் செய்யப்பட இருக்கின்றது என்பதை நாம் உங்களுக்கு அறிய தந்து கொண்டு நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களான எஸ்எச் முகமது ரீசா, அப்துல் கரீம் இவர்களோடு சக அறிவிப்பாளர்களான நண்பர் ஹிகம் தாஜ் இவர்களோடு சிரேஷ்ட அறிவிப்பாளர் ARM ஜிப்ரி அவர்களோடு முஸ்லிம் சேவை பணிப்பாளர் எஸ் முகமது ஹனீஃபா, முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் சிரேஷ்ட ஆலோசகருமான அல்ஹாஜ் எம்சித் அஹமத் முனவர், இலங்கை பிறப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவையின் கண்காணிப்பாளராக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட நுவரெலியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அல்ஹாஜ் MMA கஃபூர் அவர்களோடும் மல்வானை இந்த காதிரியத்துன் நபவியா தரீகா பெரிய பள்ளிவாயிலிருந்து இந்த சந்தர்ப்பத்தில் விடைபெற்று மீண்டும் எமது பிரதான கலையகத்திற்கு திரும்புகின்றோம். இங்கே நிகழ்வுகளை நடத்தி விடைபெறும் நாம் அஹமத் எம் நசீர் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.